வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். வெல்கம் டு நெஞ்சுக்குள்ளே. இது ஷர்மிளா பிராங்கோவின் நெஞ்சுக்குள்ளே நாவல் பகுதி 23. சங்கீதா பயத்தில் அழுதாள். இப்ப என்ன பண்றது நிதி? அழாத. அந்த ரகு என்னுடைய கையை பிடிச்சு இழுத்தப்போ கார் கீ இங்க எங்கேயோ தான் விழுந்தது. நிதி கூறிக்கொண்டே கீழே குனிய கார் கீ கீழே கிடப்பதை பார்த்தாள். சங்கீதா, கீ கிடைச்சிருச்சு, வா போலாம். இருவரும் காரில் ஏறி அங்கிருந்து விரைந்தனர். சங்கீதாவின் வீட்டை அடைந்த போதுதான் இருவரும் நிம்மதி பெருமூச்சு விட்டார்கள். இங்க பாரு சங்கீதா, இனி இந்த ரகுவோட நினைப்பே உனக்கு வரக்கூடாது. இப்படி ஒருத்தனை சந்திச்சதையே நீ மறந்துடணும். உங்க வீட்டுல பாக்குற பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாயிரு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், அந்த ரகுவுக்கு ஏதாவது ஆகியிருந்தா கூட எந்த சூழ்நிலையிலையும் யார்கிட்டையும் இத பத்தி மூச்சு கூட விடக்கூடாது. இத பத்தி என்கிட்ட கூட போன்லயோ நேர்ல பார்த்தா கூட கேட்க கூடாது. என்ன நடந்தாலும் எதுவும் தெரியாத மாதிரி இருந்துடணும். புரிஞ்சதா? சங்கீதா பயந்தாள். என்னடி சொல்ற? அவன் செத்து போயிருப்பானா? அப்படி சொல்லல. ஒருவேளை ஏதாவது ஆகியிருந்தா மூச்சு விடக்கூடாது. என்ன வந்தாலும் அது என்னோட போகட்டும். உனக்கு கீழே 2 தங்கச்சிங்க இருக்காங்க, அவங்கள மறந்துடாத. சங்கீதா அப்போதுதான் தன் விரலில் மோதிரம் இல்லை என்பதை அறிந்தாள். நிதி, என்னுடைய மோதிரத்தை காணோம். சங்கீதா பயந்தபடி கூறினாள். நீ எதுக்காக பயப்படுற? அவனுக்கு எதுவும் ஆயிடாது. அப்படி ஏதாவது ஆனா கூட மோதிரத்தை வச்சு நம்ம 2 பேரையும் பிடிக்க முடியாது. அது சிங்கப்பூர்ல ஒரு சின்ன நகை கடையில வாங்கினது. நீ தைரியமாயிரு, நான் போயிட்டு வரேன். நிதி வீட்டுக்கு திரும்பினாள். அனைவரும் பேச்சு மூச்சின்றி நிதி கூறுவதை கேட்டபடி அமர்ந்திருந்தார்கள். நிதி வருணிடம் கை கூப்பி கெஞ்சினாள். என்னை காப்பாத்துதான் சங்கீதா ரகுவோட தலையில அடிச்சா. மத்தபடி அவனை கொலை பண்ணணும்னு அவ கனவுல கூட நினைக்கல. அவளை கைது பண்ணா அவளுடைய குடும்பம் சின்ன பின்னமாகிடும். அவளுக்கு அடுத்த வாரம் கல்யாணம் இருக்கு. தப்பான ஒருத்தனை தெரியாம கொலை பண்ணதுக்காக தயவு செஞ்சு அவளை தண்டிச்சிடாதீங்க பிளீஸ். வண்டர்ஃபுல். உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் இதுதான். ரகுவோட போன் நம்பரை பின்தொடர்ந்து தான் சங்கீதாவை பிடிச்சேன். மதுரையில போய் சங்கீதாவை விசாரிச்சப்போ அவ உன்னை மட்டும் காட்டி கொடுக்கவே இல்லை. ரகு தன்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணதால அவன்கிட்ட இருந்து தன்னை காப்பாத்திக்க அவனை தாக்கினதா தான் சங்கீதா சொன்னா. அங்க வேற யாராவது உன்னோட இருந்தாங்களான்னு கேட்டும் கூட நான் மட்டும்தான் இருந்தேன்னு சாதிச்சுட்டா. ஆனா எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் கொலையில நீ சம்பந்தப்பட்டிருக்கேன்னு. அத உன்னோட வாயிலிருந்தே வரவழைக்க நான் முடிவு பண்ணேன். உன்னோட வாயிலிருந்தே அது வெளியே வந்துடுச்சு. சங்கீதா நேத்திக்கு வீட்டுல வந்திருக்கா. நான் அவளை கைது பண்ணிடுவேன்னு அவ பயந்துட்டு இருப்பா. சங்கீதா வீட்டுக்கு வந்ததா சொன்னா, ஆனா வேற எதையும் சொல்லல. வருண், என்ன பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணு சங்கீதா எந்த தப்பும் பண்ணல. வீட்டுக்கும் நாட்டுக்கும் பாரமா இருந்த ஒரு அரக்கனை தான் அவ கொலை பண்ணா. அதுவும் தெரியாம பண்ண தப்பு. அந்த பொண்ண மன்னிச்சு விட்டுடுப்பா வருண். அம்மா கண்ணீர் மல்க கூறினார். அம்மா, மன்னிச்சு விடுற உரிமை எல்லாம் எனக்கு கிடையாது. ஆனா சங்கீதா தண்டிக்கப்பட்டா லைஃப்ல ஒரு நாளும் நான் நிம்மதியா இருக்க முடியாது. ஒருவேளை இந்த கொலைய நிதி பண்ணி இருந்தா கண்டிப்பா நான் என்னுடைய கடமையை செஞ்சிருப்பேன். அதுக்கப்புறம் ஒரு கணவனா சட்டப்படி அவளை கண்டிப்பா காப்பாத்தி இருப்பேன். ஆனா சங்கீதாவை தண்டிக்கிறது ஒரு குடும்பத்தை மொத்தமா தண்டிக்கிறதுக்கு சமம். அப்படி ஒரு பாவத்தை பண்ண என்னுடைய மனசாட்சி அனுமதிக்கல. அதனால ரகுவோட அப்பா அம்மா சொன்ன மாதிரியே இது ஒரு விபத்துன்னு சொல்லி கேஸ க்ளோஸ் பண்ணிட்டேன். நிதியை வழிக்கு கொண்டு வரதான் இப்படி ஒரு நாடகம் ஆட வேண்டியதா போச்சு. நிதியை நோக்கி திரும்பினான் வருண். உன்னுடைய ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி எல்லாத்தையும் மறந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிம்மதியா சந்தோஷமா இருக்க சொல்லு. வருண் புறப்பட தயாரான போது அம்மா கேட்டார். இனி எங்கப்பா ஸ்டேஷனுக்கு போற? இல்லம்மா, ஸ்டேஷனுக்கு போகல. நான் என்னுடைய வேலைய ராஜினாமா பண்ண போறேன். நான் என்னுடைய கடமையிலிருந்து தவறி இருக்கேன். அதனால இந்த வேலையில தொடர எனக்கு எந்த தகுதியும் இல்ல. வருண் வருத்தமாக கூறினான்.
வருணின் அப்பா மகிழ்ச்சியில் பூரித்து போனார். வருண், இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனிமேலாவது வேலை வேலைன்னு அலைஞ்சு உடம்ப கெடுத்துக்க மாட்டல. வசந்துக்கும் மகிழ்ச்சியாக இருந்தது. ஆமாடா, இனி நிம்மதியா 3 பேரும் ஆபீஸ் போய் நம்ம கம்பெனிய நல்லபடியா பாத்துக்கலாம். அனைவரின் பார்வையும் இப்போது வருண் மீது விழுந்தது. என்ன வருண், இப்ப எல்லா பிரச்சனையும் நல்லபடியா முடிஞ்சிருச்சுல? என்னைய நிதிய வீட்டுக்கு அழைச்சிட்டு போலாம்ல? அம்மா மகிழ்ச்சியாக கேட்டார். என்ன மன்னிச்சிடுங்கம்மா. எல்லாரும் என்ன மன்னிக்கணும். என்னால நிதிய மன்னிக்க முடியாது. அவ விருப்பப்பட்டா எப்ப வேணும்னாலும் நம்ம வீட்டுக்கு வரலாம். ஆனா என்னுடைய மனைவியா இல்ல, வருண் உறுதியாக கூறினான். அதுவரை அமைதியாக இருந்த நிதியின் அப்பா பேசினார். வருண், அவ ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டா. அவரை பேச விடாமல் தடுத்தான் வருண். அங்கிள், அவ தெரியாம தப்பு பண்ணிட்டான்னு எனக்கும் தெரியும். அவ நல்ல ஒரு ஃப்ரெண்டா இருந்தாலே தவிர. வருணின் முகத்தில் சோகம் படிந்தது. தொண்டை வரை வந்த துக்கத்தை அப்படியே விழுங்கினான். என்னுடைய மனைவியா நடந்துக்கல. நான் பல தடவை கொடுத்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி என்கிட்ட உண்மைய சொல்லவே இல்லை. அதுக்கு அர்த்தம் அவ என்ன நம்பலன்னு தானே? அதை கூட மன்னிச்சிடலாம். ஆனா அவளுக்கு தான் என்னோட வாழ விருப்பம் இல்லையே. அதனால தானே விவாகரத்து பத்திரத்துல கையெழுத்து போட்டுட்டு வீட்டை விட்டு வந்துட்டா. இதுக்கு மேலேயும் அவளை எப்படி வற்புறுத்தி என்னோட வாழ சொல்ல முடியும்? அவ விருப்பப்பட்ட விவாகரத்தை கூடிய சீக்கிரமே அவளுக்கு கொடுத்துடுறேன். வருண் எந்த பதிலுக்கும் காத்திராமல் வெளியேறினான். நிதி துடித்து போனாள். ஓடி சென்று அவனை கட்டி அணைத்து, உங்களோடு வாழ ஆசைப்படுறேன், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க என்று கூற வேண்டும் என்று நிதியின் மனம் துடித்தது. ஆனால் எதுவும் செய்ய இயலாமல் கால்கள் இரண்டுக்கும் வேர் முளைத்தது போல் தரையோடு ஒட்டிக்கொள்ள அவள் சிலையாக நின்றாள். வருண் உறக்கம் வராமல் படுக்கையில் புரண்டு புரண்டு படுத்தான். நிதியின் நினைவுகள் அவனை வாட்டி வதைத்தது. நிதியும் உறக்கம் வராமல் தவித்தாள். அவளது இயலாமையை நினைத்து கலங்கினாள். நாளை மறுநாள் வருணின் பிறந்த நாள். பிறந்த நாளுக்கு அனைவரையும் அழைத்திருப்பதாக வருணின் அப்பா கூறினார். அதற்குள் அவன் மனம் மாறி நிதியை ஏற்றுக்கொள்வான் என்று வருணின் அப்பா நிதியிடம் கூறியதை நினைத்த போது ஒரு சிறு நம்பிக்கை தோன்றியது. வருண் தாமதமாக உறங்கியதால் காலை வெகு நேரமாகியும் அவன் எழவில்லை. தன்னை யாரோ எழுப்பியது போல் உணர்ந்து மெல்ல கண் விழித்தான். எதிரில் நிதி டீயுடன் நின்று கொண்டிருந்தாள். தான் ஏதோ கனவு காண்பதாக எண்ணினான் வருண். டீ என்று கூறியபடி நிதி டீ கப்பை நீட்டினாள். வருண் கண்களை நன்றாக திறந்து பார்த்தான். சந்தேகமே இல்லை, நிதிதான் தன் எதிரில் நிற்கிறாள். டக்கென்று படுக்கையிலிருந்து எழுந்த வருண், நீ எப்படி என்னோட ரூம்ல? உன்னை யார் இங்க வர சொன்னது? கோபமாக கேட்டான். சாரி, நான் பண்ணது எல்லாமே தப்புதான். ரொம்ப அவசரப்பட்டு தப்பு தப்பா முடிவெடுத்து உங்களை ரொம்ப நோகடிச்சிட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. இனிமே எந்த தப்பும் பண்ண மாட்டேன். உங்களோட வாழ விருப்பம் இல்லாம இல்ல. உங்களுடைய கோபத்தை பார்த்தப்போ நீங்க என்ன மன்னிக்க மாட்டீங்கன்னு எனக்கு தோணிச்சு. நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சுதான் நான் வீட்டை விட்டு போனேன். நீங்க என்ன வெறுத்துட்டதான் நினைச்சேன். நிதி கெஞ்சினாள். இப்ப மட்டும் எந்த நம்பிக்கையில இங்க வந்திருக்க? நான் உன்னை மன்னிக்க தயாரா இல்ல. நீ இங்க இருந்து போகலாம். நான் என்று நிதி பேச தொடங்க, போன்னு சொன்னேன்ல, வருண் கோபமாக கத்தினான். அவ்வளவு நேரமும் அறைக்கு வெளியே நின்றிருந்த அப்பாவும் அம்மாவும் உள்ளே வந்தனர். அம்மா நிதிக்கு பரிந்து பேசினார். எதுக்கு வருண் இப்படி கோபப்படுற? நான் சொன்னதாலதான் நிதி உனக்கு டீ கொண்டு வந்தா. அவதான் மன்னிப்பு கேட்கிறாள்ல, மன்னிச்சு ஏத்துக்க வேண்டியது தானே. அவ மன்னிப்பு கேட்டா நான் மன்னிச்சிடுமா? வருண் கோபம் குறையாமல் கேட்டான். மன்னிக்காம வேற என்ன பண்ண போறீங்க? அம்மாவும் அதே கோபத்தோடு கேட்டார். அம்மா, இந்த விஷயத்துல யாரும் எதுவும் பேச வேண்டாம். என்னோட முடிவுல எந்த மாற்றமும் இல்ல, வருண் ஆணித்தரமாக கூறினான். அப்பா சிறு வருத்தத்தோடு, என்னப்பா இப்படி முரண்டு பிடிக்கிற? நாளைக்கு உன்னுடைய பர்த்டேக்கு எல்லாரையும் கூப்பிட்டுருக்கோம். அந்த நேரத்துல உங்க கல்யாணத்தை எல்லாருக்கும் தெரிவிக்கலான்னு தானே முடிவு பண்ணோம். இந்த நேரத்துல நீ இப்படி பண்ணா என்ன பண்றது? டாட், நாளைக்கு எல்லார்கிட்டையும் நடந்து முடிஞ்சு போன என்னுடைய கல்யாணத்தை பத்தி இல்ல, நடக்க போற என்னுடைய கல்யாணத்தை பத்தி பேசுங்க.
நான் மேகாவை தான் கல்யாணம் பண்ணிக்க விரும்புறேன், நிதியோட வாழ விரும்பல. ஒரு தயவும் இல்லாமல் வருண் கூறினான். நிதி உட்பட அனைவரும் திகைத்து நின்றனர். நிதி அறியாமல் அவளது கண்களில் இருந்து கண்ணீர் பெருக்கெடுத்தது. துக்கம் தாழாமல் நிதி அறையை விட்டு வெளியேறினாள். அறைக்கு வெளியே வசந்தும் கீர்த்தியும் நின்று கொண்டிருந்தனர். கீர்த்திக்கு கோபம் கண்ணை மறைத்தது. உன்னுடைய தலையில நீயே மண்ணை அள்ளி போட்டுக்கிட்ட, இனி எதுக்குடி இங்க நின்னுட்டு இருக்க? போ, நம்ம வீட்டுல போய் ஒரு மூலையில உட்கார்ந்து அழு. வருணின் அம்மா அறைக்கு வெளியே வந்தார். என்னம்மா இது, அவளே ரொம்ப வேதனையில இருக்கா, அவளை சமாதானப்படுத்தாம கோவப்பட்டுட்டு இருக்க. என்ன என்னம்மா பண்ண சொல்றீங்க? நானும் பல தடவை கேட்டும் எல்லாத்தையும் என்கிட்ட கூட சொல்லாம மறைச்சிட்டா. என்கிட்டயாவது உண்மையை சொல்லி இருந்தா நான் எப்படியாவது வருண் கிட்ட சொல்லி பிரச்சனையை தீர்த்து வச்சிருப்பேன். வருணை நான் கண்டிப்பா குறை சொல்ல மாட்டேன். இவளாலதான் எல்லா பிரச்சனையும். நல்லா அனுபவிக்கட்டும். கீர்த்தி அழுதாள். அக்கா, இப்ப நீ எதுக்காக அழுற? அவருக்கு பிடிச்ச வாழ்க்கைய அவர் தேர்ந்தெடுத்திருக்காரு. இது முன்னாடியே நடந்திருக்க வேண்டியது, கொஞ்சம் லேட்டா நடக்குது. இதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்ல, சந்தோஷம் மட்டும்தான் இருக்கு. இதை கூறும்போது நிதியின் இதயம் வேதனையில் துடித்தது. ஆனா என்னை இப்பவே போக சொல்லாதக்கா. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இங்க தங்கிட்டு மறுநாள் பர்த்டே பார்ட்டி முடிச்சு நான் போறேன். பர்த்டே பார்ட்டி முடிஞ்சா எல்லாமே முடிஞ்சிடும்டி, அது உன்னால தாங்க முடியாது. தயவு செஞ்சு இப்பவே கிளம்பு. நீ ரொம்ப நொறுங்கி போயிருக்கேன்னு எனக்கு தெரியும். இதுக்கு மேல நீ இங்க இருந்து கஷ்டப்பட வேண்டாம். நம் வீட்டுக்கு போயிட்டு நிதி, பிளீஸ். வசந்த் நிதிக்காக பரிந்து பேசினான். என்ன கீர்த்தி இது, அவ இன்னைக்கு ஒரு நாள் தானே இங்க தங்க ஆசைப்படுறா. இருக்கட்டுமே, நீ சொன்ன மாதிரி நாளைக்கு எல்லாம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நிதியை ஆசைப்பட்டாலும் இங்க வர முடியாது. நிதி இங்க இருக்கட்டும். இல்லங்க, வசந்த் கீர்த்தியின் வாயை அடைத்தான். நீ பேசாம இரு கீர்த்தி, நான் எல்லாரோட நன்மைக்கும் தான் சொல்றேன். வருணின் அப்பாவும் நிதிக்கு ஆறுதலாக பேசினார். இந்த 2 நாளும் நாங்க எல்லாரும் உன்னோட தான் இருக்க போறோம். நீ கவலைப்படாம எப்பவும் போல ரொம்ப கலகலப்பா சந்தோஷமா இருக்கணும். அனைவரும் நிதிக்காக சந்தோஷமாக அவளோட நேரத்தை கழித்தனர். நிதியின் மனதில் வேதனை இருந்தாலும் அவளும் அவர்களோடு இணைந்து ஆனந்தமாக நேரத்தை கழித்தாள். வருண் அவனது அறையிலேயே முடங்கி கிடந்தான். மதியம் வருணின் அம்மா வருணை உணவு உண்ண அழைத்தார். அனைவரும் ஒன்றாக உண்ண அமர்ந்தார்கள். நிதியை கண்டதும் இருக்கையிலிருந்து எழுந்தான் வருண். வருண் எழுந்ததும் நிதி பதறி போனாள். பிளீஸ், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என்ன சகிச்சுக்க கூடாதா? நாளைக்கு எல்லாம் முடிஞ்சிடும். அப்புறம் ஒரு நாளும் உங்களை தொல்லை பண்ண நான் இங்க வர போறதில்ல. உட்காருங்க பிளீஸ். நிதி கெஞ்சினாள். வருண் மறுப்பு கூறாமல் அமர்ந்தான். ஒரு வார்த்தை கூட பேசாமல் அமைதியாக சாப்பாட்டை முடித்துக் கொண்டு எழுந்து சென்றான். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கதையோட அடுத்த பகுதியில உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.